ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நம்ம இன்னைக்கு கருட ஆழ்வார் அவரை பற்றி பார்க்குறோம். கருட தண்டகம் அப்படின்றதுக்கு பேர். இதோட கருட பஞ்சாச்சத் அதையும் நம்ம அனுபவிக்கலாம். இந்த கருடனை பற்றி என்ன தண்டகம்னா தடி அப்படின்னா நீண்ட பாதங்கள் 4 நல்ல என்ன பெருமாள் தூக்கின்னு போகிறதுக்கு கால் ரொம்ப அவசியம் இல்லையா. தண்டகம் இதன் ஓசை காதுக்கு ரொம்ப குளுமையாக இருக்குமா. சர்ப விஷ பீட எல்லாத்தையும் ஒழிச்சிடுமா. மன அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிப்ரெஷன் இருக்காதான். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் ஆனந்தமும் முதல்ல வியாதி இருக்காது. அதுவே பாதி சந்தோஷம் பாருங்க. இந்த மாதிரி விஷ ஜந்துக்களோட ஒரு குடும்பம் கூட இருக்காதான். இந்த ஜுரம் இந்த காய்ச்சல் இந்த மாதிரி எதுவுமே இருக்காதான். இந்த கருட தண்டகத்தோட மகிமையை பற்றி சொல்கிறா. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காதுக்கு என்னோட காதுக்கு பெருமாள் சிறு, இந்த காதுக்கு கருடன் சிறு ஓசை கேட்டாலே போதுன்றார் நம்மாழ்வார். ஏன்னா அந்த ஓசை கேட்டாலே பெருமாள் இங்கே தான் இருக்காரு. அது கண்டிப்பாக பெருமாள் கிட்ட என்னை கொண்டு போய் சேர்த்துரும் அந்த கருடன் சொல்லி அப்படின்னு சொல்கிறா. நம்ம என்றைக்குமே பாருங்கோ, எங்கேயாவது நம்ம பிரயாணம் அப்படின்னு பண்ணும்போது எப்படி பண்ண முடியும்? நடந்து போக முடியுமா? இப்போ நான் பரோடாவில் இருக்கேன். இப்போ நான் திருப்பதி பெருமாளை பார்க்கணும்னு நினச்சிட்டேன்னா கால்நடையாக நடக்கிறது சாத்தியமா சொல்லுங்க? முடியவே முடியாது. நான் ஒரு ஃப்ளைட்டோ பிடிக்கணும், ட்ரெயினோ பிடிக்கணும், அங்கே போய் இறங்கணும், மறுபடியும் ஒரு ட்ரெயின் பிடிச்சி அந்த இடத்துக்கு திருப்பதிக்கு போகணும், அங்கேருந்து பஸ் பிடிச்சி மேல் திருப்பதி. இந்த மாதிரி வாகனம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் பாருங்கோ. அந்த வாகனம் லௌகிக விஷயத்துக்கே ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்பொழுது ஒரு இடத்துக்கு ஒரு இடம் போகும்போது நம்ம போக போகிறது ஒரு ஆன்மீகமான பெருமாளோட வைபவம் பெருமாள் கிட்டன்னா நம்மளால் எப்படி போக முடியும்? எப்படி போக முடியும் சொல்லுங்கள்? பாதை தெரியுமா? எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியுமா இல்லையா? வைகுண்டத்தில் வைகுண்டம் தெரியும், எங்கே இருக்குது? யார் ஆசிட்டு போவாலாம்? யார்? நம்ம கருட பகவான் ஆசிட்டு போவாராம். ஆமாம், அப்பேற்பட்ட ஒரு பேரி பெற்றவர், கருணை கடல்னு அவரை கூட சொல்கிறது. பக்தர்கள் யாராவது ஆசைப்பட்டா அவளை கூட நம்மளெல்லாம் பெருமாள் கிட்ட சேர்த்துடுவாராம். இவரை பற்றி மகாபாரதம் அதில் ஆதி பருவால சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னே அந்த கருட பஞ்சாட்சத்தில் தேசிகர் தான். இதுக்கெல்லாம் நம்ம தேசிகரை தான் மறுபடியும் 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 அவரை தான் நம்ம சேவிச்சுக்கணும். ஏன்னா தேசிகர் இந்த கருட பஞ்சாட்சத்தை சொல்லி தான் பெருமாள் அயகிரிவரோட தரிசனம் கிடைச்சிது. இவ்வளோ பாடுறதுக்கு ஒரு பெரிய சக்தியை நம்ம கருடன் தான் நம்ம சுவாமிக்கு கொடுத்தார் பாருங்க. இவரை பற்றி நம்ம கருட பகவானை பற்றி நம்ம தேசிகரை சேவிச்சுட்டு இல்லையா, தேசிகரை சேவிச்சுட்டு நம்ம அப்படியே அவரை தியானம் பண்ணிக்கணும். ஏன்னா தேசிகரோட மூளை நமக்கு சுட்டு போட்டால் கூட வராது, அவரோட நினைவெல்லாம் நமக்கு வரவே வராது. இருந்தாலும் தேசிகரை ஸ்ரீமான் வெங்கடநாத்தார்ய கவிதார்த்திக கேசரி வேதாந்தாச்சாரியா வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி அப்படின்ட்டு சேவிச்சுட்டு உள்ளே போகலாம். கருடனை பற்றி சாதாரணமாக சொல்லவே முடியாதான். ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, உலகில் ஒப்பற்ற ஒருவன் யார்? சாக்ஷாத் நம்ம கருடன் தான். விஷ்ணுவோட 2வது துணைவன். அவரை பற்றி 3-4 பேர்களே தான் அறிவார்கள், எல்லாருக்குமே அறிய முடியாதான். 5 எழுத்தோட ரகசியம். கருட மந்திரத்துக்கு 5 எழுத்து இருக்கான். 6 குணங்கள் நிறைந்தவர். என்ன 6 குணம்? ஞானம், பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ் அத்தனையும் நிறைந்த நம்ம கருட பகவான். அதுக்கப்புறம் 7 ஸ்வர வரிசைகள் கொண்ட வேதமயன். அஷ்டமா சித்திகள் 8ஐயும் தருபவன். நவமானவன், 9ஆமவன் புதியவனா. 10, 100, 1000 கண்ணான இந்திரனுடைய விரோதிகளான ஆயிரக்கணக்கான அசுரர்களை லட்சியமாக கொண்டு பறக்கும் இறகுகளின் கோடிகளை உடையவன். இறகுகள் எக்கச்சக்கம். ஏன்னா அவ்வளோ பெருசு தேஜஸ்விலாம். இறகுகள்னா 1-2 இருக்கும், பல கோடி இறகுகள் இருக்குமா. இவ்விதம் சங்கையை எண்களை யுத்தத்தை கடந்த இவன் நமது பயத்தை போக்குவான். நம்மளோட பயம் போகணும் அப்படின்னா கருட பகவானை வேண்டினா போதுமா. இது யார் சொல்லியிருக்காருன்னா கருட பஞ்சாட்சத்தில் வேதாந்த தேசிகர் அனுபவிச்சிருக்காரு. இந்த கருட தண்டகத்தையும் சாக்ஷாத் அவரே தான் எழுதியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, அந்த பெருமாள் வேதாந்த தேசிகருக்கு குரு யாருன்னா நம்ம கருட பகவான் தானா. இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்.
வருங்காலத்தில் இவரோட கதையை நிறைய பேருக்கு தெரியாது. இவரோட கதை கண்டிப்பாக அவசியம். குழந்தைங்க, ஆம்பளை குழந்தைங்க எஸ்பெஷலாக, ஏன் பொம்பளை குழந்தை இருக்கக்கூடாதான்னு கேட்காதீங்க. பொம்பளை குழந்தைங்களுக்கும் அவசியம். ஆம்பளை குழந்தைங்க தானே இன்னும் குடும்பத்தை காக்கக்கூடிய பலம். ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை சரியாக இருந்துட்டு அந்த குடும்பம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் இல்லையா? எந்த வீட்டில் ஆம்பளைங்க நல்லா பொறுப்பாக இருக்காலோ அந்த வீட்டில் ஸ்திரீகள் சௌக்கியமாக சந்தோஷமாக இருப்பாள். கரெக்டு தானே? அதனால தான் சொன்னேன், ஆம்பளை பசங்க வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில். தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த கேசட்டை போட்டு வச்சு, பிடிக்கதோ பிடிக்கலையோ, குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா குழந்தைங்க டிஸ்ட்ராக்ஷன், இதை விட சுவாரஸ்யமான விஷயங்கள் 1000 இருக்குது. இதை போய் இந்த குழந்தையாவது கேட்குமா? ஆனால் கேட்க வைக்க வேண்டியது உங்களோட கடமை. நம்ம பையன் சந்தோஷமாக சௌக்கியமாக ஒரு நல்ல பையனாக, நமக்கு டென்ஷனே தராத, நமக்கு பெருமை கொடுக்கணும் அப்படின்ட்டு எந்த தாயெல்லாம் விரும்புகிறீங்களோ கண்டிப்பாக உங்களோட கடமை இதை கேட்க வைக்கணும். இதனோட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கருட பகவான் கொடுப்பார், எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த கருட பகவானோட கதையை கூட நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தோட கதையும் சேர்ந்து உங்களுக்கு வரும், நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு. நீங்கள் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு அதுக்கும் முன்னாடி கருட தண்டகத்தோட ஒரு ஸ்லோகம், இதை நீங்கள் காதால் கேளுங்க, முடிஞ்சால் வச்சு கூடவே படிங்க. ஏன்னா இதை சொல்லியிருக்கிறவ என்னோட அத்தை பொண்ணு, சமஸ்கிருதத்தில் நிறைய நாலேஜ் எடுக்கிறவா, கொஞ்சம் கூட மிஸ்டேக்கே இருக்காது. நல்லா நீங்கள் ரெஃபர் பண்ணுற அளவுக்கு சௌக்கியமாக தான் சொல்லியிருப்பா. ஸ்ரீ கருட தண்டகம் ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி நம பன்னகனத்தாய வைகுண்டவசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே. गरुडम् अखिलवेदनीडादिरूढं विषत्पीडनोत्कण्ठिताकुण्ठवैकुण्ठपीठीकृतस्कन्दमीडे स्वनीडागतिप्रीतरुद्रासुकीर्ति सनाभोगगाढोपगूढस्फुरत्कण्टकव्रातवेद व्यतावेपमानाद्विजिह्वादिपाकल्पविश्वार्यमान स्फटावाटिका रत्नरोचिश्चटा राजिनी நீராஜிதம் காந்தி கல்லோலி நீராஜிதம். உடலெங்கும் ஷர்பங்கள் சுற்றப்பட்டவனும். நமக்கு அந்த ஒரு பாம்பை பார்த்தாலே பாம்புக்கு படம் நடங்கணும், ஒரே ஓட்டமாக ஓடுவோம் இல்லையா? பாம்பை பார்த்தே யாராவது நிற்க முடியுமா? ஆனால் நம்ம கருடனை பாருங்கள், உடம்பெல்லாம் சுற்றின்னு இருக்காராம். அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கு சொல்லிற்று செய்பவராகும். அதாவது சொல்லிட்டுன்னு அவர் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, ஒரு பார்வை கருடன் எங்கே போகிறான்னு கண்டுபிடிச்சிடுவார். பெருமாளை போகிற பாதையிலே போவார். இது சொல்லிடா, இதை செய்ய, அதை செய்யன்னு பிராணம் போக நம்மக்கிட்ட எல்லோரும் எப்படி கத்துவா? நம்ம எத்தனை பேர்கிட்ட கத்துவோம், இதை பண்ண அத்தை பண்ண, அந்த மாதிரி நம்ம கத்தவே வைக்க மாட்டாராம். உடனே புரிஞ்சுப்பாரான். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதுதான் இம்பார்ட்டண்ட் வாழ்க்கையில். அது கருடனுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். எம்பெருமான் சொல்லவே வேண்டாம், அப்படியே பார்த்தமே கைங்கறதுக்கு ரெடியாக இருக்கிறவர். அது மட்டுமா, வேதம் என்னும் ஓத நீரிலிருந்து பிரம்ம வித்யை என்னும் அமுதம் பிறக்க இறகுடன் கூடிய மந்திரமோ இவர் என நினைக்க வைக்கும் வைன தேவனை வணங்குகின்றேன். என்னென்னா வேதம் யாருன்னா இவரோட ரக்கையாக தான் இருக்குது. பிரம்ம வித்யை, அந்த பார்க்கடல் அமுதம்லாம் இவரோட ரக்கையிலேயே தான் இருக்குது. மந்திரம் மாதிரி இருக்குமா இவர் பறக்கும்போது அப்படின்னு ஆச்சரியமாக பார்ப்பறான். ஆஹா, காதுக்கு இனிமையாக மந்திரங்கள்லாம் ஒலிக்கிறதே அப்படின்னு. ஏன்னா வேதத்தோட வடிவம் தான் நம்ம கருடன் அப்படிங்கிறத தான் முதல் ஸ்லோகம். இதை சொன்னால், இதை தயவு செய்து நான் திருப்பி சொல்கிறேன்னா, சர்ப விஷ தோஷம், பீடை, வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே தூக்கி எரிஞ்சிட்டு வரான். நமக்கு இது எவ்வளோ அவசியம், அதுவும் இந்த கலியுகத்தில் இல்லையா? சரி, இந்த ஸ்லோகத்தை கேட்டோமா? இப்பேற்பட்ட கருடனை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கதையும் பார்ப்போம். ஏன்னா கதை கேட்குறது எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? அதுவும் வெட்டி கதையெல்லாம் எதே கேட்கலாம், கருட கதையை கேட்கலாம், புண்ணியமாவது கிடைக்கும் இல்லை? குழந்தைங்களாவது சௌக்கியமாக இருக்கும். இந்த மகாபாரதத்தில் சொல்லியிருக்கு, ஆதி பர்வால இரட்டை குமரிகள் அப்படின்ற மாதிரி ஒத்தி கத்ரு, இன்னும் ஒத்தி வினதா. கத்ரு தான் முதல் பொண்ணு, வினதா இரண்டாவது பொண்ணு. ரெண்டு பேரும் ட்வின்ஸ்ன்னு சொல்கிறா. ஒரே மாதிரி தான் இருப்பாளா ரெண்டு பேரும். என்ன வித்தியாசம்? என்றைக்குமே அந்த காலத்தில் பாருங்க, பேரை வச்சு தான், அவரோட ஆக்டிவிட்டியை வச்சு தான் பேரை வைப்பா.
கிருஷ்ணன் நம்ம பேர் வச்சார் தெரியுமா? அவருக்கு வந்தவுடனே கிருஷ்ணன் ஏன் பேர் வச்சார்னா தாபத்தையெல்லாம் போக்கக்கூடியவர்கள். பலராமன் ஏன்னு 1000 யானை கொண்ட பலம் இருக்கு. இந்த மாதிரி எண்ணமே நிறைய பேருக்கு பேர் அவரோட குணத்தை அதிசயத்தை வச்சு தான் பேர் வைப்பா. கத்ரு அப்படிங்கிற கொஞ்சம் மாதரமாக இருக்கிறவளாம் வினத்தையை விட, அதனால் அவருக்கு கத்ருன்னு சொல்கிறா. வினதானா இவளை போய் யாரையும் ஒரு பெரியவர்கள் போய் சேவிமா நமஸ்காரம் பண்ணு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படிலாம் சொல்லவே வேண்டாமா. அடக்கம் பார்த்த உடனே இந்த ஒரு சிலர் பார்த்தா அந்த வினயம் தெரியும் இல்லையா, அதுக்கு தான் வினத்தான்னு பேரும். ஏன்னா வினத்தை அந்த நமக்கு அந்த டவுன் டு எர்த் அந்த குவாலிட்டி ரொம்ப அவசியம் வாழ்க்கையில். நீ எவ்வளோ பெரிய ஆளாலும் எல்லாருமே நம்ம அடக்கமாக இருந்தால் நம்மளுக்கு தொந்தரவே இருக்காது, நம்ம லைஃப்பை நம்ம நிம்மதியாக போயிட்டே இருக்கலாமா. அவள் யாரோட பசங்கன்னா தக்ஷ பிரஜாபதியோட பொண்ணுங்க. காலகாலத்தில் கல்யாணம் பண்ணணும் இல்லையோ கஷ்யபர். முன்னாடி அவருக்கு பஷ்யபர்ன்றது தான், ஏன்னா பவிஷ்யத்தை சொல்லக்கூடியவர். அதுக்கு தான் அவரோட எல்லாரையும் பார்த்து சொல்லிவிடுவார் எப்படி இருப்பார்னு, எப்படி பிற்காலத்தில் எப்படி இருப்பான். அப்பேற்பட்ட பவிஷ்யத்தை சொல்லக்கூடிய ஞானவான். அவன் அம்மாவுக்கு பயம் வந்துடுத்து, இவரை எல்லாரும் கண்ணு வச்சுட்டு போகிறாள்னு சொல்லி தான் கஷ்யபர்னு 4 வயதில் மாற்றிட்டா அப்படின்னு சொல்கிறா. ஸோ கஷ்யபர். நம்ம இந்த காஷ்மீரில் கூட இவரோட காஷ்மீர் தேசமே கஷ்யப தேசம் தான் சொல்கிறாளாம். இப்பேற்பட்ட கஷ்யபருக்கு 2 பேரும் மனைவிமார்கள். ஆனால் அப்போது தொண்டு 2 பேரும் நல்லா மனசோட நம்ம கஷ்யபருக்கு தொண்டு புரிஞ்சிட்டு வரா. 2 மனைவிகளும். கஷ்யபருக்கு நிறைய மனைவிகள், அதிதி திதி எல்லாமே தேவர்கள் தைத்தியர்கள் எல்லாமே கஷ்யபரோட குழந்தைகள் தான். எல்லாமே அவரால் தான் வந்தான். ஸோ இவா 2 பேரும் சேவை பண்ணும்போது என்றைக்குமே பாருங்கள், அந்த காலத்தில் கல்யாணமான உடனே நம்ம 2 பேர் பிளான் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இப்போ தான். அப்போல்லாம் எப்படின்னா ஆத்துக்கார் தபஸ்வி இல்லையா, அவர் மனசு குளிர்ந்தி அவர் ஆசீர்வாதம் பண்ணி அந்த குழந்தைக்கு தான் பலன் ஜாஸ்தியாக இருக்குமா. அவர் கேட்டார், எனக்கு மனசு குளிர்ந்து போச்சு உங்கள் 2 பேர் சேவையிலையும், உங்களுக்கு என்ன வரம் வேணும், குழந்தை வேணும் அப்படின்னா எந்த மாதிரி குழந்தை. கத்ரு சொன்னால் எனக்கு 1000 குழந்தை வேணும், 1000 நல்ல தேஜஸ்வியாக இருக்கணும். பேராசை பாருங்க, 1000 குழந்தை முதல்ல எப்படி மேரடிக்க முடியுமா, பாவம் அவ கேட்டா. சரி நீமா அப்படின்ட்டு வினத்தைய, எனக்கு 2 குழந்தை எவ்வளோ சமுத்து பாருங்க, 2 குழந்தை போகிறோன்ட்டா. அதுவும் இந்த 2 குழந்தையும் இந்த 1000 குழந்தையோட பலமாக இருக்கணும்ட்டா, என்ன சாமர்த்தியம் பாருங்க. சரின்னு சொல்லிட்டார். உங்களோட ஆசீர்வாதத்தோடு அந்த குழந்தை பிறக்கணும்னு சொல்கிறா வினத்தை. அப்படியே பிறக்கும்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி குழந்தை. ஆனால் சொல்லிட்டார், ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த குழந்தைய நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், டப்புக்குன்னு வெளியில் வராது. நம்மள மாதிரி கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட் மாதிரி டாக்டர் டேட் கொடுத்து 1 வாரம் முன்னாடியே ஆகும் 1 வாரம் பின்னாடியே ஆகும், இந்த மாதிரி கதையெல்லாம் கிடையாது. அந்த முட்டை கொடுக்குறேன் 500 வருஷம் ஆகும், இல்லை அதுக்கு மேற்பட்டும் ஆகும். ஏன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு சாதாரணமான குழந்தைங்க இல்லை, அதனால் டைம் தான் ஆகும், பொறுமையாக இருக்கும்னு சொல்லி முட்டையை கொடுத்து அமிச்சாச்சு. அவளுக்கு ஒரே ஒரு முட்டை, பிரம்மாண்டமான ஒரு முட்டை, இவளுக்கு 2 முட்டை ஆற்றுக்கு எடுத்துன்னு வரா. அதை காவல் கக்கிறதுக்கு நிறைய பேர் வேலைக்காரியெல்லாம் இருக்கா. இப்படியே 500 வருஷம் ஆறுது. படன்னு சத்தம். திடீர்னு கேட்டால் அந்த பாம்புங்கள்லாம் வந்துடுத்து குடுன்னு. இவன் முட்டை அப்படியே வச்ச பிரகாரமே இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அந்த குட்டிங்க கப்பன்னு வருது, விளையவே ஆரம்பிச்சுடுச்சு. இவ பார்த்துட்டே இருக்கா. எதுக்கிட்டேருந்து ஒரு அசைவுமே இல்லை. அசையுமா? ஏன் அசையாது? வாங்க, வரும் காலத்துலலாம் அசையாதியா போகிறது. நம்ம கருடன் தான் வராத இருக்க போகிறாரோ. வாங்க, என்ன நடக்கிறதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ணணும், அதே ஜெய் ஸ்ரீமன் நாராயணா சொல்லுங்க. உங்களை இதில் முடிஞ்சால் கருடனை பற்றி நம்ம சொல்கிறோம். ஜெய் கருடதேவ் அப்படின்னு ஏதாவது எழுதுங்கோ. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது எழுதணும் கமெண்ட்டில். உங்களுக்கு இல்லை கருடெல்லாம் எழுதலை கஷ்டமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னாவது இல்லை ஜெய் மகாலட்சுமியாவது எழுதுங்கோ. வழக்கம் போல் சப்ஸ்கிரிப்ஷன் இது குழந்தைகளுக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, எல்லா ராத்திரையும் குழந்தைக்கு பஞ்சமே இல்லை இல்லையா. அந்த காலம் மாதிரி வச்சன்னு குழந்தை இல்லாட்டாலும் 1-2வது கண்டிப்பாக இருக்கும். அதனால் எல்லாருக்கும் அமுச்சு வைங்கோ. நீங்கள் அந்த குழந்தைங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் இது எல்லாருக்கும் அமுச்சு வைங்கோ. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் கண்டிப்பாக. நான் சொல்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் யூடியூப் கடலில் காணாதியே போயிடும். நம்ம இந்த மாதிரி சேனலில் பக்தி சேனலில் அந்த மாதிரி விடக்கூடாது. எல்லாருக்கும் அமுச்சு வைங்கோ. இது வர 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு. நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும், நல்லவாளை பற்றி தெரிஞ்சுக்கணும், மகான்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நல்ல பிரபாவம் உள்ள ஒரு குருடர் மாதிரி ஆட்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவதைகள் கித்திய சூரிகள் அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுதானே வாழ்க்கை இல்லையா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.